ஹலோ. சொல்லுடா சொல்லு. நாளைக்கு மீட்டிங்க்கு என்ன பிளான்? மச்சான் டோன்ட் வரி, எல்லாம் ரெடியா இருக்க. நாளைக்கு மீட்டிங்ல வந்து பாரு, எல்லாமே செம்மையா பண்ணிடலாம். ஓகே குட். அப்புறம் இன்னைக்கு நைட் என்ன பிளான் வச்சிருக்க? மத்தது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் போயிட்டு இப்போ தூங்க போறேன். என்னது தூங்க போறியா? இதுதான் கரெக்டான டைம் ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம். உனக்கு எல்லாமே தெரியும் போல. சரி கேளு, நீயும் கல்யாணம் பண்ணிக்கடா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லைஃபே வேற லெவல்ல இருக்கும். அப்படியா? நல்ல பொண்ணுங்கெல்லாம் இப்ப எங்க கிடைக்கிறாங்க? போய் தேடினா தாண்டா கிடைக்கும். சரி மச்சான், நீ பாரு, நாளைக்கு மீட் பண்ணலாம். பார்க்கலாம். என்ன தொடாத. இதெல்லாம் பண்ண ஆசையா இருக்குன்னா நீ போய் அவங்க கிட்டே கேளு. எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்கல்ல. இங்க பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அந்த ஒரு விஷயமா தான் என் ஃப்ரெண்டு கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நீங்க போய் சொல்லாதீங்க. நீங்க கண்டிப்பா யாரோ பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்க. யாராவது இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்களா? சொல்லுங்க. சரி, நீ நம்பலனா போனை செக் பண்ணி பாரு. மெசேஜ் எல்லாம் delete பண்ணிட்டு இப்ப போனை கொடுக்குறீங்களா? இங்க பாரு, நீ தேவையில்லாம சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்க. என்ன நான் பெருசாக்கிட்டு இருக்கேனா? நீ வெளியே இருக்க பொண்ணுங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர. அதை தெரிஞ்சும் நான் உன்னை எதுவும் கேட்க கூடாதா? ஏதோ எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி. என்ன தொடாதன்னு சொல்றேன்ல. எனக்கு பேச விருப்பம் இல்ல. இந்த ரொமான்ஸ்லாம் யார்கிட்ட பண்ணுவியோ அவங்க கிட்டே போய் பண்ணு. எதுக்காக கோவப்படுற? இங்க பாரு. ஏய், உனக்கு என்னாச்சு? விடுன்னு சொல்றேன்ல. நான் அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நான் சுமித் கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். என் மேல கோவமா இருக்கியாரி? என் மேல கோவப்படுவியா? சொல்லு. பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க. சொல்லு. உனக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் ஆசை தீரலையா என்ன? சொல்லு. இங்க பாரு, நான் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுறது இல்ல. சுமித் கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன். போய் சொல்லாத. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. சொல்லு சுமித். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அங்கதான். அட வீட்டுல தான். என்ன சரியா? பார்க்கலாம். அண்ணா சார். அண்ணா சீக்கிரமா கொஞ்சம் காஃபி கொண்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டேன் தம்பி. இந்தாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. காஃபி சூப்பரா இருக்கு சார். ஒன்னு சொல்லாமா? சொல்லுங்க. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நான் என்னைக்காவது தப்பா எடுத்துக்கணா? நீங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, எனக்கு அது பிடிக்கல. அது எனக்கும் தான் பிடிக்க மாட்டேங்குது. அது என்னன்னா, அவ எப்பெல்லாம் சண்டை போடுறாளோ அவ சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? அவங்க ரொம்ப நல்லவங்க சார். அது எனக்கு தெரியும். அவ ரொம்ப நல்லவ. அவங்க எப்பயாவது தான் கோபத்தில் என்னை திட்டுவாங்க. ஆனா நான் அதை தப்பா எடுத்துக்கிட்டதே இல்லை. எடுத்துக்கவும் கூடாது. நீங்க இந்த வீட்டோட ஒரு ஆளு. உங்க மேல அவளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்படியா? காலையிலே ரெண்டு பேரும் வெட்டி கதை பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை சீமா.
உனக்கு எந்த வேலையும் இல்லையா? போ கிச்சனுக்கு போ, போ வேலையை பாரு. அப்புறம் நீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? வீட்டு வேலைக்காரங்கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னை பத்தி நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தோம், தப்பா எதுவும் பேசல. என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும். நான் காலையிலே உன்கிட்ட சண்டை போடுற மாதிரி இல்ல. நான் இப்ப வேலைக்கு போறேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது வந்துமா, நான் என்ன கேட்கணும்னு வந்தேன்னா, நான் இன்னைக்கு என்ன சமைக்கணும்? நீ கிச்சனுக்கு போ, நான் அங்க வரேன். சரிம்மா, இருக்க மேடம். நீ அங்க வந்து என்ன பார்த்துட்டு இருந்த? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உனக்கு தெரியாத உள்ள வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்னு? உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்க கண்ணெல்லாம் எப்பவுமே எல்லா விஷயமும் தப்பா தான் பாப்பீங்க. உன்னை போய் வேலைக்கு வச்சேன் பாரு. சொல்லுங்கண்ணே. மேடம் எங்க? மேடம் ரூம்ல இருக்காங்க, ரொம்ப கோபமா இருக்காங்க. இப்ப நீங்க போனோடனே உங்க கூட சண்டை போடுவாங்க. ஏன் தப்பு தான். நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் இன்னைக்கு படத்துக்கு போகலான்னு. இன்னைக்கு நான் வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டேன், டைம் போறதே தெரியல. நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டே இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றத கேளுங்க மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? என் வீட்டு வேலைக்காரனி இரு, நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். வீட்டு வேலைக்காரனா வேலைக்கார மாதிரி இரு, முதல்ல வெளியே போ. சீமா, நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகல. நீ தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டு இருக்க. என்னது தப்பாவா? நானா தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்? என்னை பத்தி நம்ம வீட்டு வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அது தப்பா தெரியலையா உனக்கு? நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? நம்ம படத்துக்கு போலான்ட்டு. ஆனா நீங்க இப்போ வரீங்க. என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல, ஆனா என்ன பத்தி எல்லார்கிட்டயும் பேச உங்களுக்கு டைம் இருக்குல்ல? சொல்லுங்க. என்கிட்ட எப்பயாச்சும் நீங்க 2 நிமிஷம் சிரிச்சு பேசியிருக்கீங்களா? சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டே இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயும் பேசிட்டே இருக்கீங்க. சீமா, சொல்றது கேளு. முதல்ல கையெடுங்க. இனிமே பாரு நான் என்ன பண்றேன்னு. இனிமேல் தான் நான் யார் கூட இருக்க போறேன்னு உனக்கு தெரிய போகுது. அப்பதான் தெரியும் நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு. இதோட உன் வாயை முடிக்க, சரியா? சீமா, சீமா, டோரை ஓபன் பண்ணு. சீமா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சீமா, சரி, ஓகே, ஐம் சாரி. உள்ளே சாவு.
சார் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிட்டு போ, அப்புறம் வீட்டுக்கு போங்க. சரிங்க சார், நான் காலையில் வரேன். என் பேர் சீமா. என் புருஷன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. அவருக்கு நிறைய பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கு. நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு தெரியல அவர் யார் கூட தான் பேசிட்டு இருக்காருன்னு. நான் அவரை நிறைய பொண்ணுங்க கூட சுத்துறத என் கண்ணால பார்த்துருக்கேன். என் வீட்டு வேலைக்காரர்கிட்டலாம் என்னை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. இனி நான் உயிர் வாழ்றது வேஸ்ட். நான் இந்த உலகத்தை விட்டே போறேன். சாரு இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அம்மா, 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 அம்மா எழுந்துருங்க. அம்மா, சார், 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 மேடம் என்னாச்சு? பாருங்க சார், அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க சார். பாருங்க அம்மாவுக்கு என்னாச்சுன்னு. சீமா, 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 எதுக்காக இப்படி பண்ண சீமா? அண்ணா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுங்க. சரி சார். பாரு, சொல்லுங்க சார். இந்த இடத்த ஃபுல்லா போட்டோகிராஃபி எடுத்து வை. ஓகே சார். யாதவ், இது எல்லாத்தையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பு. ஓகே சார். லேடி கான்ஸ்டபிளை வரவை, பாடியோட ரிப்போர்ட் எடுக்க சொல்லு. அப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். மிஸ்டர் விவேக், பாடி போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடியை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் இன்வெஸ்டிகேஷனுக்காக. ஷூர் சார். உன் பேர் என்னன்னு சொல்லு. சார், ரமேஷ் குமார் சார். ஆனா இவங்கெல்லாம் என்ன ராமு அண்ணன்னு கூப்பிடுவாங்க. நீ ஏன் உங்க மேடமை கொலை பண்ண? என்னது?
இது தப்பு சார். நான் எதுக்கு மேடத்தை கொலை பண்ண போறேன்? என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. என் குடும்பத்து பசியாத்துறாங்க. ஏன்னா கொலை நடந்த அன்னைக்கு உன்னோட மேடம் உன்னை அசிங்கமா திட்டி இருக்காங்க. அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ அவங்கள கொலை பண்ணிட்ட. இல்ல சார், அவங்க என்ன தப்பா பேசியிருக்காங்க. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொலை செய்யற எண்ணம்லாம் இல்ல. உங்க மேடம் எப்படிப்பட்ட ஆளு? மேடம் ரொம்ப நல்லவங்க தான். ஆனா எப்ப பார்த்தாலும் சார் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு கூட சார் கூட சண்டை போட்டாங்க. சார் எப்பவுமே அவங்க ஒய்ஃபை கோவத்துல திட்டினது கூட கிடையாது. சார் ரொம்ப நல்லவருங்க. சரி, நீ போ. நாங்க எப்போ கூப்பிட்டாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். சரிங்க சார். வரேங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? நான் சீமாவை ரொம்ப லவ் பண்ணேன். எங்களோட ரிலேஷன் ரொம்பவே நல்லா போச்சு. ஆனால் அவளோட நேச்சர் தான் சரியில்லை. அவள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவப்படுவா. உங்க வீட்டுல வேலை செய்யற ரமேஷ் என்ன சொன்னாருன்னா, நேத்து நைட்டு உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் சண்டைன்னு சொன்னாரு. சார், இது எங்க வீட்டில் டெய்லியுமே நடக்கும் சார். அவள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படுவா. ஆனால் எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை நடக்கும். அப்புறம் நேத்தும் அதுதான் சார் நடந்துச்சு. நான் ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவளுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை சார். அவள் ரொம்ப கோவத்தில் இருந்தா. அதுக்கப்புறம் அவள் ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டா. நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் வெளியே வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சோஃபாலே போய் படுத்துக்கிட்டேன் சார். ராமோனன் தான் காலையில் என்னை எழுப்பினாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பார்த்தோம். சீமா. வேலைக்கார மேல சந்தேகமா இருக்கா? இல்லை சார், அவரு ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டில் வேலை பார்க்குறாரு. ஆனால் ஒன்று சார், சீமா எப்படின்னா அவன் நேச்சர் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை அவ சூசைட் பண்ணிருக்கலாம். இது சூசைடா இல்ல மர்டரான்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். இப்ப நீங்க கிளம்புங்க. நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீங்க வந்தாகணும். ஷியோர் சார். தேங்க்யூ. சீமா, கதவை தர. சீமா, சீமா, தயவு செஞ்சு கதவை தர. சீமா, நான் இனிமேல் உயிரோடு இருக்க எந்த பிரயோஜனமும் இல்லை. சீமா, நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். விவேக். விவேக்? யார் விவேக்? நான் விவேக்கோட ஃப்ரெண்ட் சுமித். நீ டெய்லி தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்பட்டு இருக்க. உன்னால என் ஃப்ரெண்டும் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. விவேக், உனக்கு என்ன ஆச்சு? அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீ மட்டும்தான். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவன் எப்பெல்லாம் போன் பேசுறானோ அந்த பொண்ணுகிட்ட தான். உனக்கு எப்படி தெரியும்? ஏன் இந்த மாதிரி பண்ற? அவன் எதையாவது ஷேர் பண்றானா அதுக்கு இந்த அர்த்தம் இல்ல அவன் பொண்ணுங்க கிட்ட தான் ஷேர் பண்றான்னு. ஒருவேளை அவன் பிசினஸ் ட்ரிப்புக்கு போயிருக்கானா அதுக்கும் இந்த அர்த்தமும் இல்ல பொண்ணுங்க கிட்ட தான் என்ஜாய் பண்ண போயிருக்கான்னு. விவேக், என்ன விடு. விடுன்னு சொல்றேன்ல. உனக்கு சாகிறதுக்கு ரொம்ப ஆசையோ? விவேக், என்ன பண்ணிட்டு இருக்க? விடுன்னு சொல்றேன்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ எம் சாரி பரமேஷ். மிஸ்டர் விவேக், இந்த வீடியோல இருந்து எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நீங்க தான் உங்க வைஃபை மர்டர் பண்ணிருக்கீங்கன்னு. இப்போ உங்களுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி அண்ட் டிசார்டர் இருக்கான்னு அது கோர்ட்டு தான் ப்ரூவ் பண்ண முடியும். எஸ் சார். இவரை கோர்ட்டுக்கு கொண்டு போக ரெடி பண்ணுங்க. ஓகே சார்.